ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா 100 days ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 12ஓட விளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் இஞ்சி எல்லாம் போட்டு நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு ஒரு டம்ளர் டீ குடித்தேன். நான் லாஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து த்ரோட் பெயினாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால மார்னிங் எழுந்திரிச்சு வந்து எதுவுமே சாப்பிடல, டீ தான் குடிக்கணும் போல இருந்துச்சு, அதனால் டீ குடித்தேன். ஸோ ரெகுலராக வந்து நம்ம டீ குடிக்கிறது வந்து அவ்வளோவா நல்லதில்லை, அதாவது வெயிட் லாஸில். பட் ஆனால் வந்து எப்போயாச்சும் வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு பெரிய டீ லவராக இருந்துட்டு டக்குன்னு வந்து டீ எல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அதனால் அப்பப்போ நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷனும் நம்ம இது உடம்பு சரியில்லாமல் போயிடுது, உடம்பு டயர்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. சரி பார்ப்போம், நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ண பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் என்னோடய காலையில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே அப்படின்றதுனால மார்னிங் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தி சிக்கன் கிரேவி சாப்பிட்ருந்தேன். சிக்கன் கிரேவி வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றி சமைச்சிருந்தேன். சப்பாத்தியில் வந்து எந்த ஆயிலுமே ஊற்றலை. நான் எப்போவுமே சப்பாத்தியில் வெயிட் லாஸில் இல்லைனாலுமே நான் சப்பாத்தியில் வந்து ஆயிலாக சேர்த்துக்க மாட்டேன். ஆயில் இல்லாமல் ட்ரையாக வந்து 2 சப்பாத்தி கொஞ்சமாக சிக்கன் பீஸ் வச்சு சாப்பிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையிலே வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நான் வந்து சண்டே அப்படின்னாவே ஸ்கிப் பண்ணிட்டு தான் போவேன். பட் ஆனால் இப்போல்லாம் என்னமோ தெரியல, ரொம்ப பசிக்குது. ஸோ இன்றைக்கி வந்து சூப்பராக சாப்பிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா துணி நிறைய இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி 2 பக்கெட் நிறைய துணி கையிலேயே வாஷ் பண்ணி போட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு வந்து ரசம் சாதமும் அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியலும் சாப்பிட்டேன். சண்டே தான், பட் ஆனால் மார்னிங்கே சிக்கன் சாப்பிட்டனால மதியம் எந்த நான்வெஜ்ஜும் சமைக்கல. ஸோ துணி துவைச்சனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சுனால சிம்பிளாக ரசம் வச்சு முடிச்சுக்கிட்டாச்சு. வெயிட் லாஸில் வந்து நம்ம என்ன ஃபுட் எடுக்கிறோம் அப்படின்றத விட குவான்டிட்டி வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து டின்னர் வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டேன். பட் ஆனால் அதை வந்து வீடியோ எடுக்க முடியல. கொய்யாப்பழம் சாப்பிட்டேன், அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாதம், ஒரு எக் வந்து நல்லா வெங்காயம் போட்டு நிறைய சாப்பிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து என்னோடய டே போச்சு. ஸோ இப்போ வாங்க நான் ஏதாவது டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது வெயிட் லாஸ் வந்து இந்த 2 டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். என்ன அப்படின்னா, வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு 2-3 டிப்ஸ் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, சாப்பிட்டு வந்து தண்ணி குடிக்காதீங்க. ஒரு 1/2 hour இல்லை 1 hourக்கு அப்புறம் தண்ணி குடிங்க. இது வந்து உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ 3 வேளை சாப்பாடாக ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு வேளை வந்து நீங்கள் வந்து ஒன்று ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு அப்படி இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி விட்டு மற்ற 2 இது வந்து குக்கிங் ஃபுட் எடுத்துக்கோங்க. முக்கியமாக வீட்டில் குக் பண்ணுற ஃபுட் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ப்ரோட்டீன் நீங்கள் ஒரு பிளேட்டே வச்சுருந்தீங்க அப்படின்னாலும், இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா 3 போர்ஷனில் இருக்குது பிளேட்டுங்கும்போது ஃபஸ்ட்டு எக்கை தான் சாப்பிட்டேன். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டீன் எல்லாம் சாப்பிட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் கார்ப்ஸ் எடுங்க. அப்படி எடுக்கும்போது ஒருவேளை உங்களுக்கு வயிறு ஃபுல் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நல்ல உணவை வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இதுவுமே வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 1/2 hourனாவது மார்னிங் ஒரு 1/4 மணி நேரம், ஈவினிங் ஒரு 1/4 மணி நேரம் வாக்கிங் போங்க. இதுவுமே உங்களுக்கு நல்லா வந்து ரிசல்ட்டு கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சாப்பிடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோனு இந்த மாதிரி டிவி கூட பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஃபோனை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், எவ்வளோ சாப்பிட்றோம் என்னன்னே தெரியாது. அதனால் வந்து ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிவினா கூட நம்ம டிவி பார்த்தா கூட கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அதே மாதிரி சாப்பிடும்போது முக்கியமாக வந்து பிளேட்டை வந்து சின்ன பிளேட்டை வச்சு அந்த பிளேட்டை நிறச்சி சாப்பிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லாக இருக்கும். ஓகே நம்ம இவ்வளோ சாப்பிட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச இந்த சில டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு வேறு டிப்ஸ் ஏதாவது நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு இன்றைக்கி வெயிட் லாஸ் டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.